எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தான் போட்டியிட இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தொகுதியில் 7வது முறையாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தற்போது அவர் வந்திருக்கிறார். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தொகுதியில் 7வது முறையாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7வது முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். லட்சுமி 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 இடக்கூடாது. லட்சுமி இடக்கூடாது. லூசு இடக்கூடாதுயா. கேமரா மேலே தூக்குவா. இப்போ இது பேக் லைட் அடிக்குது இல்லை, என்ன பிரேம் வைக்கிறேன். சார் 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 எங்க போறீங்க சார்? அண்ணா 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 கொஞ்சம் சார் நீங்க சார் அண்ணா அண்ணா கொஞ்சம் எப்படிங்கண்ணா அண்ணா எப்படிங்கண்ணா சார் சார் நீங்க சார் யாரங்க சார்? சார் சார் அண்ணா சார் எங்க போறீங்க சார்? இங்க அண்ணா அண்ணா ஒரு வாட்டி பாருங்க. சார் 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 அண்ணா 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 சார் ஆட்டோ அண்ணா சார் அங்கே தான் இருக்கு. அண்ணா ஒரு வாட்டி பாருங்க. சார் வணக்கம் சார். போலாம் வாங்க.
சட்ட விதிகளுக்கு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்த என்றும் ஆளுநர் மீது சூழலுக்கு உறுதி கூறுகிறேன். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்போம். ரியாஸ், தற்போது எடப்பாடி தொகுதியில் 7வது முறையாக போட்டியிடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்போது 7வது முறையாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்பு மனுவை தற்போது தாக்கல் செய்துள்ளார். தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் இன்று காலை, குறிப்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து இதனைத் தொடர்ந்து தற்போது எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலிங்கம் என்பவரிடம் தற்போது வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு கடந்த 12ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 12ஆம் தேதி 3 வேட்பாளர்கள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளரும் தமிழக முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 7வது முறையாக போட்டியிடுவதற்காக தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். எடப்பாடி தாலுகா அலுவலகத்தில், அதாவது அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து தமிழக எடப்பாடி பழனிசாமி சரியாக 3 மணி அளவில் தேர்தல் பரப்புரையை துவக்குகிறார். இங்கு பொறுத்தவரைக்கும் ஜலகண்டாபுரம், செட்டிமாங்குறிச்சி, எடப்பாடி, கொங்கனாபுரம் ஆகிய பகுதிகளில் திறந்த வெளியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது 7வது முறையாக வேட்பாளராக போட்டியிடுகிறார். கடந்த 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 2ஆக பிரிந்த போது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக ஜெயலலிதா ஜே அணியில் எடப்பாடி பழனிசாமி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1991ஆம் ஆண்டு மீண்டும் இதே தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த 2 தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பு இழந்த அவர் 2014ஆம் ஆண்டு எடப்பாடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்பொழுது அவர் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சராக பணியாற்றினார். தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரவையில் கூடுதலாக பொதுப்பணித்துறை ஒடுக்கப்பட்டது. தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவரையில் நடைபெற்ற தேர்தலில் 4 முறை வெற்றி பெற்றுள்ளார். 1996ஆம் ஆண்டு மற்றும் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 2 முறை பாமகவிடம் தோல்வியை தள்ளியுள்ளார். தற்போது 7வது முறையாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வேட்பு மனுவானது தாக்கல் செய்துள்ளார். ரியாஸ், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார். இன்று வேறு எந்தெந்த இடத்தில் அவர் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார், அந்த தகவலை பதிவு பண்ணுங்க. தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த தொகுதியில் வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 3 மணி அளவில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை துவங்குகிறார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செட்டிமாங்குறிச்சி, கொங்கனாபுரம், ஜலகண்டாபுரம், நங்கவள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிற்பகல் 3 மணி முதல் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை துவக்க உள்ளார். தற்போது தமிழக முதல்வர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இதற்கு முன்பாக எடப்பாடியில்
தேர்தல் அலுவலகத்தினையும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வினை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கழக செயலாளர் இருக்கக்கூடிய செம்மலை, அதே போல மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்தார். 100 மீட்டர் முன்பாக தமிழக முதல்வர் அவருடைய வாகனத்தில் இருந்து இறங்கி 100 மீட்டர் நடந்து வந்து தன்னுடைய வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்துள்ளார். தமிழக முதல்வருடன் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அவருடன் எடப்பாடி ஒன்றிய செயலாளர் மாதேஷ், அதே போல தொங்கனாபுரம் யூனியன் சேர்மன் கரட்டூர் மணி உள்ளிட்டோர் இந்த வேட்புமனுவின் போது உடன் இருந்தனர். தொடர்ந்து தமிழக முதல்வர் பல்வேறு பதிவங்களில், அதாவது தேர்தல் வேட்புமனுவின் போது சமர்ப்பிக்க வேண்டிய பல்வேறு பதிவங்களை தாக்கல் செய்துவிட்டு தற்போது இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். தொடர்ந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தினையும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் துவங்குகிறார். அதிகாரப்பூர்வமாக அதிமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. தற்போது அவர் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் முதல்வர் வேட்பாளராகவும் உள்ளார். அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். உங்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ். எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சர் பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து 7வது முறையாக போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்தார். எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு 4 முறை சட்டப்பேரவைக்கு அவர் சென்றிருக்கிறார். தற்போது 7வது முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். அந்த காட்சியை நாம் பார்த்து வந்தோம். தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 12ஆம் தேதி துவங்கியிருந்தது. அன்றைய தினம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இன்று அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து 7வது முறையாக போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இன்று எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்தார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி இருவரும் தெய்வங்களை வணங்கி வரிந்துள்ள பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா 1989ஆம் ஆண்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை வழங்கி அப்பொழுது சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன். அதிலிருந்து தொடர்ந்து எனக்கு பல வாய்ப்புகளை இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அளித்து அவருடைய மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு வெற்றி பெற்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை நான் செயல்படுத்தியிருக்கின்றேன். இதயம் புரட்சித் தலைவி அம்மா ஆசியோடு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வழங்கி எனக்கு வாய்ப்பை கொடுத்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு பல நன்மைகள் வழங்குவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்தார்கள். அந்த வாய்ப்பின் மூலமாக எடப்பாடி தொகுதி ஏற்றம் பெற, எடப்பாடி தொகுதி முழுமையாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைப்பதற்கு நான் ஆறுபாடுபட்டுள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சிலிண்டர் விலையை குறைக்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வைத்தோம். இப்ப தேர்தல் அறிக்கையில நீங்க 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும், இது மக்கள் மத்தியில் பெருசா எடுபடல்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது மக்கள் மன்றத்தில் எடுபடுதா இல்லை என்பது தேர்தல் முடிந்த பிறகு தெரியும். தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை மக்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அறிக்கை. இன்றைக்கு பல்வேறு இடங்களிலிருந்து, அடித்தட்டிலிருந்து உயர்த்தட்ட மக்கள் வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையை வரவேற்கின்றார்கள்.
பல சமூக ஆர்வலர்களும் வரவேற்கின்றார்கள், வேளாண் பெருமக்களும் அறிவிக்கின்றார்கள், வியாபார பெருமக்களும் அறிவிக்கின்றார்கள். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட கீழ்நிலையில் இருக்கின்ற அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் கூட எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வரவேற்கின்றார்கள். ஏற்கனவே 6 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கும்போது இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி தினகரன் கூட கேட்டிருக்காரு சார். இந்தியா முழுவதும் கடனில் இருக்கின்ற எந்த மாநிலத்திலே கடன் இல்லை? அனைத்து மாநிலத்திலும் கடல் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் வளர்ச்சி பணிகள் தோய்வின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிமுக கூட்டணி பலம் எப்படி இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்றைக்கு பலம் வாய்ந்த கூட்டணி. நீங்க இந்த தொகுதியில் எதை முன்னிறுத்தி எதை கோரிக்கை வைத்து நீங்க மக்களிடம் வாக்கு சேகரிப்பீங்க சார்? நான் ஏற்கனவே மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டேன். இன்னும் தேர்தல் நேரத்திலே பல கோரிக்கைகள் வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். அந்த கோரிக்கைகள் முழுவதும் நிறைவேற்றப்படும். நான் ஏற்கனவே சட்டமன்ற வேட்பாளராக இந்த தொகுதியில் போட்டியிடுகிற பொழுது இந்த தொகுதி மக்கள் எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அவருடைய கோரிக்கைகளை ஏற்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தேன், பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்தேன், பிஎட் கல்லூரியை கொண்டு வந்து இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். நல்ல சாலை வசதியை செய்து கொடுத்திருக்கின்றோம். கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வழங்கியிருக்கின்றேன். அதிகமான மினி கிளினிக்கை திறந்து அந்த பகுதியிலேயே மருத்துவ சிகிச்சை செய்ய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருகின்றேன். பல ஆரம்ப சுகாதார நிலையை திறந்திருக்கின்றேன். பல கால்நடை மருந்தகங்களை திறந்திருக்கின்றேன். கிளை மருந்துகளையும் கால்நடை கிளை மருந்துகளையும் திறந்திருக்கின்றேன். அதிகமான ரேஷன் கடைகளை திறந்திருக்கின்றேன். அங்கன்வாடி கட்டடத்தை கொடுத்திருக்கின்றேன். அதே போல ஆரம்ப பள்ளி துவக்கப்பட்டுகின்றது. நடுநிலைப்பள்ளி புதிதாக கொண்டு வந்திருக்கின்றேன். நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியாக தரம் வைத்திருக்கின்றோம். உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக தரம் வைத்திருக்கின்றேன். இன்றைக்கு கிராம சாலையிலிருந்து நெடுஞ்சாலை வரை சிறப்பான சாலைகளை அமைத்துக் கொடுக்கின்றேன். இன்றைக்கு மக்கள் வைத்த கோரிக்கை, இன்றைக்கு பல்வேறு வழித்தடங்களிலே பேருந்து இயக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சராகி முதலமைச்சரான உடனேயே அவருடைய கோரிக்கையில் நிறைவேற்றும் விதமாக கிட்டத்தட்ட 19 வழித்தடங்களிலே பேருந்துகளை இயக்கி அவருடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்பட்டுகின்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதேபோல் புறவழிச்சாலை எடப்பாடிக்கு வேண்டும் என்று கேட்டார்கள், அதையும் கொடுத்தேன். டிஇ அலுவலகம் மின்துறையில் இன்றைக்கு கோட்ட பொறியாளர்களும் என்று கேட்டால் அதையும் கொடுத்திருக்கின்றேன். நெடுஞ்சாலைத்துறையில் கோட்ட பொறியாளர்களும் அதையும் கொடுத்திருக்கின்றேன். இப்படி மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அத்தனை கோரிக்கையும் எங்களுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தியை அறிவிச்சிருக்கீங்க. இதை சாத்தியம் இல்லைன்னு பிஜேபியில் இருக்கக்கூடிய சிடி ரவி தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி நான் தான் ஏற்கனவே சொன்னேன், மத்திய அரசை வலியுறுத்தப்படும். எங்களுடைய அரசு மத்திய அரசை வலியுறுத்தப்படும் என்றுதான் தெரிவித்திருக்கின்றேன். இன்றைக்கு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. அதன் வழியிலே அந்த சிறுபான்மை மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையை எங்களுடைய அரசு மத்தியிலே வலியுறுத்தும். உங்க தேர்தலுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க தேர்தலுக்கு அவர் கதாநாயகன் சொல்லியிருக்காரு. உங்க தேர்தலுக்கு நீங்க என்ன? எங்களுடைய தேர்தலில் ஒட்டுமொத்த கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள், மாண்புமிகு துணை முதலமைச்சர், நானும் ஒன்றாக இணைந்து ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக எங்களுடைய மூத்த கட்சி தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள், மாண்புமிகு கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS அவர்கள் எல்லாம் இணைந்து இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம். இது மக்களுக்கு முழுக்க பயனளிக்கின்ற தேர்தல் அறிக்கை. மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமான கோரிக்கை, நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வறட்சியான தொகுதி. அந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள்லாம் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த கோரிக்கை வைத்தேன். அப்பொழுதே இந்த விவசாய மக்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாழ் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாண்பு அம்மா அவர்கள் இன்றைக்கு வறண்ட ஏரிகள் நிரப்புவதற்கு இன்றைக்கு மேட்டூரில் உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த நீரை நீரேற்றின் மூலமாக எடப்பாடி தொகுதி, அதேபோல் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை அப்பொழுது வெளியிட்டேன். இப்பொழுது நானே நேரடியாக அந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டி இன்றைய தினம் துவக்கி வைத்திருக்கின்றேன். 100 ஏரிகள் நிரப்புகின்ற பொழுது இந்த 100 ஏரிகள் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வேளாண் பெருமக்கள் பயன்பெறுவார்கள். பொதுமக்கள் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு அந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.
நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.